என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூகர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, நேற்றே பார்த்தீங்கன்னா மாலை 6 மணி அளவில் தென்காசி மாவட்டம் சிவகிரியில் நடந்த நிகழ்வை பற்றி பேசணும்னு இருந்தேன். நேற்று வாய்ப்பு இல்லை. இப்போ நிறைய பேர் நினச்சிருக்கலாம், சிவகிரியில் இருக்கக்கூடிய பறையர்களாக இருக்கட்டும், இல்லை காவல்துறையாக இருக்கட்டும், இது என்னடா உத்தரத்துக்கு நடந்த நிகழ்வை இன்றைக்கி அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவாக போட்டுவிட்டு ஒரு தலைவர்களை குறை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சமூகத்தை சார்ந்த நினைக்கலாம். இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும்னு நினச்சா இந்த பையனோட அடுத்தடுத்து வீடியோ ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கிற பையன் அப்படின்னு காவல்துறை நினைக்கலாம். இப்போ நாங்கள் எதற்கு இந்த காணொலியில் தொடர்ந்து பதிவு செய்கிறோம் அப்படின்னா, அங்கே உள்ள சிவகிரியில் உள்ள என் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றக்காண்டி தான். ஏன்னா தொடர்ந்து சிவகிரியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் என்னென்ன இன்னல்களை சந்திக்கிறாங்க, அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போகும்போது அந்த பறைய சமூக இளைஞர்னால எந்த அளவுக்கு பெண்கள் தொந்தரவுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்றதெல்லாம் அங்கே உள்ள பெண்களும் சரி மற்றவர்களும் சொன்ன அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ காவல்துறைக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, ஒரு பொது பேருந்து நிறுத்தத்தில் எப்படி ஒரு சாதி வண்ணத்தில் ஒரு கட்சி வண்ணத்தில் அங்கே பெயிண்ட் அடித்து இது அன்பளிப்பு பறையர் சமூகம் அப்படின்னு எப்படி அம்பேத்கர் பேரை எழுதி எப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கிறதுக்கு காவல்துறை அனுமதி கொடுத்தீங்க? அப்போ அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை பறைய சமூகத்தை சார்ந்த காவலர்களாக இருக்கீங்களா? என்ன காரணத்துக்காண்டி அதை அகற்றாமல் இருக்கீங்க? இதே பார்த்திங்கன்னா விரனூர் ரிங் ரோட்டில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மண்டபம் ஒன்று இருந்தது. மண்டபம் கட்டி முடிச்சதுலேருந்து தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்னு அந்த மண்டபத்தில் எழுதி போட்டிருப்பாங்க. பெரும்பான்மையாக தேவேந்திரகுல வேளாளர் இருப்பாங்க. சிறுபான்மையாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு என்னமோ பறையர்கள் இருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த 10 வீட்டு பறையர்கள் இந்த மாதிரி மண்டபத்தில் அவங்க சாதி வண்ணத்தில் கலர் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு முன்பு நினைக்கிறேன். அந்த பேரை அழிச்சு போட்டு சமுதாய கூடம் அப்படின்னு மறுபடியும் காவல்துறை பெரிய பிரச்சனை பண்ணி அங்கே மதுரையில் மாற்றினாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பொதுவான பேருந்து நிறுத்தத்தில் பறையர் சமூகத்திற்கு பறையர் சமூகம் அன்பளிப்பு அப்படின்னு போட்டு என்ன அர்த்தத்தில் காவல்துறை அனுமதி கொடுத்து ஏன் இது வரைக்கும் அதை சரி செய்யலை? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னா, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் கிட்டத்தட்ட 4 சமுதாயம் 5 சமுதாயம் அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் போய் பஸ் ஏறணுமா. அது ஏதோ மெயின் ரோடாக தான் இருக்குது, அதாவது ஹைவே மாதிரி தான் தெரியுது அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது நமக்கு. அங்கேருந்து தீர்த்த கூட எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பறையர் சமூகத்துக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியலை. சரியா? அப்போ ஒரு பொது பாதைகளில் இந்த வட மாவட்டத்திலோட பார்த்தீங்கன்னு நினைக்கிற ஒரு இடத்துல பள்ளி படிக்கக்கூடிய மாணவிகளை அந்த ஒரு இற்றப்பாதையில் ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு வயதான மூதாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் போகக்கூடாது, நீங்கள் என்ன விட்ட ஆளுகள்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அது பண்ணும்போது அது பெரிய பிரச்சனையாகி அதை அந்த பள்ளி மாணவிகளை கூப்பிட்டு போய் அந்த நிகழ்வு நடந்தால் தெரியும். ஆக ஒரு மண் ரோட்டுக்கே எனக்கான உரிமை வேணும்னு போராடக்கூடிய இதே பறையர்கள் இங்கே இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களை அது ஹைவே ரோட்டில் அங்கேருந்து தீர்த்த கூட எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான என்ன ரைட்ஸ் இருக்குது? இதில் காவல்துறை இங்கேருந்து நீங்கள் கொட்டடிச்சு போகக்கூடாது, மேளம் கொண்டு போகக்கூடாது, ஏன்னா ஆடிப்பாடி போகக்கூடாது அப்படின்னு. இப்போ இதே 3000 தலைக்கட்டு உள்ள அந்த சமூகம் மட்டும் இந்த வேலையெல்லாம் செய்யலாமா அப்படின்ட்டு இங்கே ஒரு கேள்வி எழும்புது. சரிங்களா? அப்போ காவல்துறைக்கு நான் இந்த காணொலி வாயிலாக கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ஒரு பொதுவான பேருந்து நிறுத்தம், சரியா, அந்த பேருந்து நிறுத்தத்தில் அவங்க பெரும்பான்மையாக கூட இருக்கட்டும். இன்னும் அந்த பகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் எத்தனையோ இடங்களில் பெரும்பான்மையாக இருப்பாங்க. அந்த பேருந்து நிறுத்தத்துலேயும் இதுபோன்று சிவப்பு பச்சை வர்ணத்தில் ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எல்லாமே பொது இடத்துல இருக்கக்கூடியதை அதை அகற்றி பொதுவான பேருந்து நிறுத்தம் அப்படின்னு எழுதுறதுக்கான வேலையை காவல்துறை முன்னெடுங்க.
அங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர் வந்து முன்னெடுங்க. சரிங்களா? இப்போ இங்கே என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குது? இன்றைக்கி 2 தரப்பும் மாற்றி மாற்றி கல்லவட்டி எரிஞ்சிருக்காங்க. முதல்ல பழைய சமூகத்தை சார்ந்த கல்லவட்டி ஏரியா, அப்புறம் இங்கிட்ட இருந்த ஏரியத்துக்கு இதில் காவல்துறை மண்டை உடையத்துக்கு. ஆனால் ஒருதலைபட்சமாக காவல்துறை தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞர்களையும் பெரியவர்களையும் தேடி தேடி கைது செய்கிறதாகவும் அவங்களுக்கு குடும்பத்துக்கு பெரிய நெருக்கடி கொடுக்குறதாகவும் அங்கே உள்ள பெண்கள் வந்து சொல்கிறாங்க. ஊருக்குள்ளே ஆண்களே வந்து கிடையாது. ஆனால் இதே பரையர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் ஊருக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஏன்னா பெரியவங்களாம் ஊருக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த காவல்துறை வந்து நெருக்கடி வந்து கொடுக்கல. கேட்டால் இது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் எங்களுக்கு இருக்கார், நாங்கள் அரசு உத்தியோகத்தில் வந்து இருக்கிறோம், உன்னால் முடிஞ்சது நீ பார்த்துக்க, நாங்கள் இங்கே இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறதாக அங்கே உள்ள ஆட்கள் சொல்கிறாங்க. இதை விட ஒரு ஹைலைட்டு காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் இந்த பயல்களோட ஃபோட்டோலாம் போய் பாருங்கள். மிஞ்சி போனால் எனக்கு 18 வயசு கீழே கூட இருக்காது. ரத்தம் தெரிக்கும், இவங்களுக்காண்டி நாங்கள் வந்து களமிறங்குவோம், அது ஒரு தரமான சம்பவம் இருக்கும் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் இவங்க பண்ணுற காமெடிங்கிறது வேறு மாதிரி இருக்குது. சரியா? அதாவது இங்கே என்ன பிரச்சனை நடக்குது? ஏன்னா பொதுவாகவே தேவேந்திரகுல வேளாளர் சமூகமாக இருக்கட்டும், பரையர் சமூகமாக இருக்கட்டும், நிறைய இடத்துல ஒடுக்கூடிய வேலைகள் வந்து நடக்குது. சரியா? இதை தாண்டி அவங்க கட்சி தலைவர் நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து நடத்துகிறேன் அப்படின்னு ஒரு பேருக்கு சொல்லிவிட்டு முழுக்க அவர் சாதிக்காண்டி தான் கட்சி நடத்துகிறாரு அப்படின்னு 2026 தேர்தலில் கிட்டத்தட்ட அவருக்கு 8 தொகுதியில் ஒதுக்கினப்பைய சொந்த சாதிகளுக்கும் சொந்த அக்காமாளுக்கு மட்டுமே இப்படி கொடுத்துட்டாரு. அப்போ இதுலேருந்தே இவர் சாதி கட்சி தான் அப்படின்றத நம்ம வெளிப்படையாக வந்து பேசியிருந்தோம். அந்த அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது எங்கள் தலைவர் இருக்கிறாரு, நாங்கள் என்ன சொன்னாலும் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி இதை வேலையை செஞ்சதாக சொல்கிறாங்க. நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம், நாங்கள் பூத்தில் ஓட்டு போட மாட்டோம், நாங்கள் கருப்பு கொடி கட்டுவோம் அப்படின்னு இப்போ அங்கே உள்ள மக்கள் வந்து இருக்கிறாங்க. அப்போ இது சரி செய்ய வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்குது? காவல்துறை செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, செத்தவர் மீதெல்லாம் வழக்கு, ஃபாரினில் உள்ளவர் மீதெல்லாம் வழக்கு. ஏன்னா இந்த ஓட்டு லிஸ்ட் இப்போ தேர்தல் எடுப்பாங்கள்ல, அதை வச்சு டோட்டலாக காவல்துறை வந்து எத்தனை நபர்களோ எல்லாருமேரையும் வந்து வழக்கு போட்டதாக வந்து சொல்லப்படுது. அப்போ என்ன மனநிலையில் காவல்துறையுடைய செயல்பாடுகளும் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அங்கே மக்கள் மத்தியில் வந்து எழும்பிக்கிட்டு இருக்கு. அப்போ இதை சரி செய்கிறதுக்கான வேலையை யார் செய்ய போகிறா? இப்போ இந்த பாதையிலிருந்து யார் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், சப்போஸ் அவங்களுக்கு ஆதரவாக இப்போ நாங்கள் வாரோம், அதே போல் பரையருக்கு ஆதரவாக அவங்க சமூகத்தில் வருவாங்க. அப்போ இது மேற்கொண்டு சாதி பிரச்சனை தானே வரும். ஒரு பொது பாதைகளில் நீ இதை கொண்டு போகக்கூடாது, நீ அதை கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிற அதிகாரம் யாருக்கு கொடுத்தது? ஒரு பஸ் ஸ்டாப்பு அனைத்து சாதி மக்களும் அந்த பேருந்து நிறுத்தத்தில் தான் வந்து நின்று ஏறணும், அந்த கொடையில் நிற்கணும். கேட்டால் நாங்கள் அன்பளிப்பாக நாங்கள் கட்டி கொடுத்தது, நாங்கள் இது பண்ணது, இது எங்கள் பஸ் ஸ்டாப்பு, வெயில் அடித்தாலும் வெளியில் நில்லு, மழை பெஞ்சாலும் வெளியில் நில்லு அப்படின்னு சிலர் வாய்ச்சவுடால் பேசுகிறதாக அந்த அக்காவும் மனவேதனையோட்டு வந்து பதிவு செய்கிறாங்க. அப்போ இது சரி செய்யாமல் ஒரு சாதிக்கு மட்டும் காவல்துறை துணை போய்க்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழும்பாதா? இப்போ காவல்துறை இன்ன வரைக்கும் அந்த பஸ் ஸ்டாப்பில் பேர் வந்து அழிக்கப்படலை. சரிங்களா? கூடிய விரைவிலேயே அந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த பேரை அழிச்சிட்டு பொதுவான பேருந்து நிறுத்தம்னு எழுதணும். அப்படி இல்லை அப்படின்னா இது மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு இதை நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்றத காவல்துறைக்கு இந்த காணொலி வாயிலாக ஒரு வேண்டுகோளாக நாங்கள் சொல்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு நேஷனல் லீடர். அவரை சாதி வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு சிலர் அரசியல் வந்து பண்ணுறாங்க. என்ன அண்ணன் திருமாவளவன் வந்து இன்னும் எங்கள் சமூகத்துலேயும் நிறையா பேர், நான் எங்கள் சமூகத்திட்ட நிறையா பேர் ஒரு விஷயம் வந்து கண்டிப்பேன். அதாவது சிவப்பு பச்சை என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கான சாதிக்கான அடையாள கலர், அடையாள கொடி. அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு ஒரு நேஷனல் லீடரை அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வந்து இதில் வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாது, ஒரு தேசிய தலைவர் வந்து நீ சாதி வட்டத்துக்கு வந்து போடாத. இன்றைக்கி இமானுவேல் சேர்னார்னா இந்த சமூகத்துக்குள்ளே பிறந்தவர், பிறன் சுந்தலிங்க குடும்பனார்னா இந்த சமூகத்துக்குள்ளே பிறந்தவர். அம்பேத்கர் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா மகர் என்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு பொதுவான தலைவர், ஒரு தேசிய தலைவரை போய்கிட்டு சாதிய வட்டத்துக்களை வந்து சேப்பச்சையில் போடுற அடிக்கிற இதில் எல்லாத்துலேயும் கொண்டாந்து போடுறது. இப்போ அரசியல்வாதி பயன்படுத்துகிறாங்கன்னா சட்டத்தின் அடிப்படையில்
அதனால் அரசியல்வாதிகள் வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் சாதி ரீதியாக இருக்கக்கூடிய போர்டுகளில் போய்கிட்டு அம்பேத்கரை பயன்படுத்துறது என்பது வந்து பார்த்திங்கன்னா அவரை அசிங்கப்படுத்துவதும் இழிவுபடுத்துவமாக தான் நான் வந்து இதை வந்து பார்க்குறேன். சரி, இது சம்மந்தமே இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அண்ணல் அம்பேத்கருடைய பேரை பொறிக்கப்பட்டு அன்பளிப்பு பறையர் சமுதாயம் அப்படின்னு எழுதிட்டாங்க. இதை என்றைக்கு காவல்துறை சரி செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நாங்கள் எழுப்புகிறோம். ஸோ இதை கூடிய விரைவிலே சரி செய்யணும் அப்படின்றதையும் கேட்டுக்கிறோம். இன்னொன்று என்னன்னா, அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் இந்த தொல் திருமாவளவன் மட்டுமில்லாமல் பள்ளரும் பறையரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய என் சமூகத்தை சார்ந்த அண்ணன்களுக்கும் பறையர் சமூகத்தை சார்ந்த சகோதரர்களுக்கும், அதாவது தலித் அரசியல் பேசுகிறவங்கள்ட்ட நான் சொல்கிறேன், சரியா? தலித் அரசியல் பேசக்கூடிய இந்த நபர்கள் ஏன் அந்த ஊரில் இத்தனை நாளாக அந்த பிரச்சனை நடக்குது, நம்ம ஊடகத்தில் தொடர்ந்து 2 நாளாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம், இது வரைக்கும் ஏன் கண்டும் காணாமல் இருக்கீங்க? நீங்கள் தானே சொல்கிறீங்க எல்லாம் ஒன்றா இருக்கணும்ப்பா, பட்டியல் பிரிக்கிறவர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும்ப்பா. இந்த எங்கள் அம்மாவோட சொல்லியிருந்தாங்க, ஐயா இமானுவேல் சானோடைய மகள் பிரபாராணி அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க எல்லாம் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னு. இப்போ ஏன் அம்மா பிரபாராணி அம்மா வந்து அங்கே போகலை, இல்லை அங்கே வந்து அதுக்கான ஏன் ஒரு கருத்தை வந்து சொல்லலை? இப்போ புரியுதா என்ன காரணம் அப்படின்னு? பறையர் அவங்க சாதிங்கிற விஷயத்துலையும் அவங்க கட்சிங்கிற விஷயத்துலையும் தெளிவாக வந்து இருக்கிறாங்க, சரிங்களா? இன்னும் தேவேந்திரன் மட்டும்தான் இந்த அவங்கள வந்து இது பண்ணி போகணும், அதை பண்ணி போகணும் அப்படின்னு நடந்துகிட்ருக்கு. இதே நிலைமை தான் இங்கே நடந்துச்சு, அலங்காநல்லூர் பக்கத்தில் இருக்கிற கோவில்பட்டியில் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 500 வீடு இருக்கக்கூடிய பறையர்கள் வந்து 10 வீடு இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து அந்த மாடை பிடிச்சி கொண்டு போய் அந்த பரிசு வாங்கிட்டு வந்ததை கொண்டாட பொறுக்க மாட்டாமல் வீடு வாசலை உடச்சி மண்டையை உடச்சி இந்த விஷயம் பண்ணாங்க. இதே நம்ம மூவேந்தர் மீடியா தான் அதை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறோம், ஏன்னா இயக்கங்கள்லாம் உள்ள வராங்க. இன்றைக்கி அங்கே அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஸோ அதே போல் தான் நான் இங்கே சிவகிரியில் நான் சொல்கிறேன், சிவகிரியில் பறையர்களாக இருக்கட்டும், தேவேந்திர குல வேளாளர்களாக இருக்கட்டும், நாடார்களாக இருக்கட்டும், முக்குலத்தோர்களாக இருக்கட்டும், இவர் எல்லாருமே அண்ணன் தம்பியாக சகோதரமாக இருக்கணும் தான் நாங்கள் வந்து விரும்புகிறோம், சரிங்களா? அதனால் இந்த பிரச்சனையை சரி செய்யணும், சரியா? தவறும் பட்சத்திற்கு இது சாதி பிரச்சனையாக மாறாத அளவிற்கு காவல்துறை கூடிய விரைவிலேயே அதற்கான ஒரு சரியான தீர்வை எடுக்குமாறு கேட்டுக்கிறோம். முதல்ல அந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த பெயரை அகற்றணும், சரிங்களா? அந்த சாதி பேர் போட பறையர் சமூகம்னு எழுதியிருக்கா இல்லையா, அதை எழுதிட்டு எப்போதும் மாதிரியே பொது பேருந்து நிலையம் தானே, அதில் பொதுவான பேரை எழுந்து பேருந்து நிறுத்தம்ன்றது எழுதணும். தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மக்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கில் காவல்துறை திரும்ப பெறணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு, என் மக்கள் மீது எங்கே அடக்குமுறையை அது யார் எந்த சமூகம் செய்தாலும் அதற்கான எதிர்குரலாக மூவேந்தர் மீடியாவோ நானோ இருப்பேன்ற சொல்லிக்கிட்டு, கூடிய விரைவிலே அவங்களுக்கான அந்த பிரச்சனையை காவல்துறையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும், வருவாய்த்துறையாக இருக்கட்டும், எல்லாருமே அதை சரி செய்யணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒருத்தர் காலையில் சந்திக்கிறேன். நன்றி.